பிரைஸ் லார்ட். கொஞ்ச நேரம் நம்ம தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் உதவி செய்தார். இந்த நேரத்தில் கூட இப்போது நம்ம கேட்குற ஒரு காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏற்கனவே நான் சொன்னது போல் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒரு காரியம். அதனால் கொஞ்சம் ஆழமான ஒரு காரியம். ஆனால் தேவன் இதை நமக்கு புரிய வைப்பாராக, கர்த்தர் நமக்கு புரிய வைப்பாராக. ஆக்சுவலி இந்த ஒரு செய்தி யாருக்கு அப்படின்னா, நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒரு ஜெயிக்க முடியல. அடிக்கடி நான் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன், ஆனால் திரும்ப திரும்ப அதே பாவத்தை நான் செய்கிறேன். இதில் ஒரு வெற்றி அடையணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன், ஆனால் வெற்றி அடையாமல் இருக்கிறேன். ஒரு சில நாட்களில் நான் தேவனோடு நல்ல ஐக்கியமாக இருந்தேன், ஆனால் இன்னைக்கு அவரோட கூட ஒரு ஐக்கியம் கொள்றதுல என்னால் போக முடியல. அதாவது என்ன சொல்கிறதுனா, வீழ்ந்து வீழ்ந்து எழுந்திருக்கிற ஒரு நிலைமை. அப்போ நான் ஒரு ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியாதா? ஆண்டவருக்காக நான் ஜெயிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். அநேக காரியங்களில் நான் முழு விடுதலை ஆகி ஆண்டவருக்காக நான் ஜெயம் பெற்று எழும்பி பிரகாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அடிக்கடி நான் கீழே விழுந்துடுறேன் பிரதர். அடிக்கடி எனக்குள்ள ஒரு அவநம்பிக்கை வந்துடுது. அடிக்கடி எனக்கும் ஆண்டவருக்குள்ள அந்த கனெக்ஷன் நின்றுது. அடிக்கடி பரலோகம் எனக்கு மூடப்பட்டுருது. அடிக்கடி எனக்கு அந்த விசுவாசம் குறைஞ்சிருது. இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியல. ஒரு சில நேரங்களில் நான் என்னை ஒரு மரித்தவனா நான் என் தேவனுடைய சமூகத்தில் என்னை நினைக்கிறேன். ஆண்டவருடைய காரியத்தில் என்னை உயிருள்ளவனா என்னால் நிற்க முடியலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படின்ற ஒரு காரியத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இன்னைக்கு செய்தியினுடைய வசனங்கள், ஒரு சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 8-11, அதே மாதிரி ரோமர் 8ஆம் அதிகாரம் 2-3, ரோமர் 8ஆம் அதிகாரம் 10-11. இந்த வசனங்கள் நான் வாசிக்கிறேன். தயவுசெய்து இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. பட் இதை எல்லா வசனத்தையும் இப்போ நம்ம தியானிக்க போகிறதில்ல. கொஞ்சம் ஆண்டவர் நம்மை நடத்துவது போல கர்த்தருக்குள்ளே நம்ம கேட்போம். இது ஒரு பைபிள் ஸ்டடியாக கேட்க வேணாம். பட் தேவனுடைய ஒரு வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தையாக நம்ம இருதயத்தை திறக்கும் பொழுது கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு உணர்த்துவாங்க. முதல்ல வாசிக்கிறேன் நான். ரோமர் 6ஆம் அதிகாரம் 8-11. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கென்று மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2-3 வரை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 10-11. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. இதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இதில் ஒரே ஒரு லைன் மட்டும் நான் வாசிக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கடைசியாக சொல்லப்பட்ட ஒரு காரியம், தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்கள். இதுதான் இன்னைக்கு செய்தி. பிரியமானவர்களே, தேவன் நம்மளை சொல்கிறாரு, நம்ம யாருன்னா தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்கள். கர்த்தர் உதவி செய்வாராக. நான் ஒன்று இந்த செய்தி எப்படி எனக்குள்ளே வந்துச்சுன்ற ஒரு சாட்சியை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு இந்த செய்திக்குள்ளே போகிறேன். நான் ஒரு நாள் இரவுலாம் எனக்கு தூக்கம் இல்லை. என் மனசில் ரொம்ப ஒரு பாரமாக இருந்துச்சு. என்னோடய வாழ்க்கையில் ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம் வெளிப்படவே இல்லையே. ஒரு சில பர்சனல் கஷ்டத்தினால அப்படியே இரவில் நான் சோர்ந்து போய் படுத்திருக்கும்போது அதிகாலையில் எழுந்தேன். எனக்கு தூக்கம் இல்லைன்னு சொல்லி வேதத்தை படித்து கொண்டிருக்கும் பொழுது நான் அதிகமாக வேத வசனத்தை தியானிக்கிறது உண்டு. ஆனால் என்றைக்குமே என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு காரியம் உள்ளே வந்ததே இல்லை.
அப்போ இந்த ரோமர் 6:11 நான் வாசித்து கொண்டிருந்தேன். இதுல நாம் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு மின்னல் மாதிரி எனக்குள்ள பாஞ்சுது. அந்த அந்த ஒரு வார்த்தையினுடைய ஆழம் அதிகமாக என்னை தொட்டுச்சு. அது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை நான் ஒரு செத்து போன ஒரு மனுஷனா நான் என்னை அந்த இடத்துல நினைச்சிட்டு இருந்தேன். நான் அதாவது, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே என் வாழ்க்கை எப்படி போயிடுச்சு ஆண்டவரே, என்ன ஆண்டவரே என்னால் ஊழியத்தில் ஒரு ஜெயத்தை என்னால் பெற முடியலையே அப்படின்னு சொல்லி என்னுடைய ஒரு சில காரியங்களை வைத்து ஏன் என்னால் முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் அப்படியே இருக்கிறேன். அப்போதான் தேவன் உணர்த்தினாரு, நான் உன்னை பார்க்குற மாதிரி நீ பாரு ஜஸ்டின் அப்படின்னாரு. நல்லா கவனிங்க, இது தேவனுடைய சத்தம் பிரியமானது. நீ உன்னைய பார்க்கறத விட்டு நான் உன்னை எப்படி பார்க்குறேன்றத நீ பாரு. நீங்கள் எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னா, லாசருவை கல்லறையில் மரித்த பிரேதமாக எல்லாரும் பார்த்தாங்க. எல்லாருமே மரித்த ஒரு பிரேதமாக பார்த்தாங்க. ஆனால் நான் எப்படி தெரியுமா அந்த லாசருவை பார்த்தேன்? உயிருள்ளவனா பார்த்தேன். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறவனா நான் பார்த்தேன். உன் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போன ஒரு மரித்த நிலைமையில் நீ நினைக்கிற, ஆனால் நான் உன்னைய பிழைத்திருக்கிறவனாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தேவன் அன்னைக்கு என்கிட்ட பேசினார். என் டைரியில் எழுதிக்கிட்டேன், ஆண்டவரே இனி என் வாழ்க்கையை நீங்கள் பார்க்குற மாதிரி நான் பார்க்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையை நீங்கள் எந்த பக்கம் இருந்து எப்படி பார்க்குறீங்களோ அப்படி நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னும் போது தேவன் உணர்த்தினார், நான் உன்னைய பிழைத்திருக்கிறவனா பார்க்குறேன் ஜஸ்டின். நான் உன்னை ஒரு டெட் பாடியாக நான் பார்க்கல, உன்னைய நான் முடிஞ்சவனா நான் பார்க்கல, நான் உன்னை பிழைத்திருக்கிறவனா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலம் எனக்கு உணர்த்தினார். நான் அழுத ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் பார்க்குற விதமாக நான் பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக பிரியமானவர்களே. பாருங்கள், நான் ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறேன். ஆராதனை வேலையில் கூட கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார். லூக்கா 15:24. லூக்கா 15:24 யாராவது வாசிங்க. லூக்கா 15:24. என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். ஹல்லேலூயா. ஒரு மனம் திரும்பின அந்த குமாரனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இவன் உயிர்த்தாங்கிறாரு. பட் அவனோட பார்வை என்னன்னா, நான் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு தகுதியே இல்லப்பா ஆண்டவரே, நான் பின்னிட்டு போய் என்ன பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய பையன் சொல்றதுக்கு எனக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே, நான் ஒரு செத்துட்டேன் ஆண்டவரே அப்படின்ற ஒரு செத்த நிலையில இருக்கிறவனை பார்த்து அப்பா சொல்றாரு, நீ செத்த நிலையில் இல்லப்பா, நான் உன்னைய உயிர்ப்பிக்கிற ஒரு காரியமா நான் பார்க்கிறேன், ஜீவன் உள்ளவனா நான் பார்க்கிறேன், என் மகனா உன்னைய பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கும் உன்னை என் பிள்ளையா தான் நான் பார்க்கிறேன். ஆனால் தேவன் எந்த கிரவுண்டில் இருந்து பார்க்குறாருன்னு ஒன்றும் நமக்கு புரியல. அந்த வசனத்தினுடைய ஆழத்துக்கு நம்ம போனோம்னா அது நமக்கு புரியும் பிரியமானவர்களே. கர்த்தர் இந்த வசனத்திலிருந்து அவருடைய ஆவியானவர் நம்மளோடு பேசுவாராக. இன்னைக்கு தேவன் எப்படி நம்மளை பார்க்குறாரு? முதலாவது இந்த ஒரு வார்த்தை ஒரு அக்கினிமயமான ஒரு வார்த்தை பிரியமானவர்களே. தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள்ங்கிறாரு. ரெக்கன் யுவர் செல்ஃப். நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவன் சொல்லி நீ நினைப்பா, முதல்ல விசுவாசித்து நினச்சிக்கோன்னு சொல்கிறாரு. அப்போ தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் பேசிக்காக ஒரு சில காரியங்கள் பார்க்கலாம். அதில் நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஆனால் ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு எந்த ஒரு அடிப்படையில் நான் அப்படி நினைக்கிறது, ஆக்சுவலி நான் டெட் பாடி தானே, பாவத்துக்கு மரித்த ஒரு நிலைமை தானே, ஆனால் நான் எப்படி இதில் ஜெயித்து நான் வெளியே வர்றது அப்படிங்கிற காரியத்தை கடைசியாக நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மளோட செவிகளை இந்த நேரத்தில் திறப்பாராக பிரியமானவர்களே. முதலாவது இந்த வசனத்தினுடைய ஆழத்தை பார்க்கலாம். தேவனுக்கென்று பிழைக்கிறவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கென்று பிழைக்கிறவர்கள்லாம் என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் அதிலே போட்டிருக்கு, தேவனுக்கென்று பிழைக்கிற காரியம். இந்த கடிதம் முழுக்க ஜீவனை குறித்து கர்த்தர் பேசுகிறாரு. ரோமர் அந்த முழுசாக நீங்கள் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் முழுசாக ரோமர் முழுசாக வச்சிங்கன்னா அந்த நித்திய ஜீவன், அந்த பிழைக்கிற காரியத்தை குறித்து பேசுகிறாரு. அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளணும், மரித்த மரணத்தோடு அல்லது மரித்த பிணத்தோடு தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது.
மரணத்தோடு தேவனுக்கு நோ இன்ட்ரெஸ்ட். இன்னும் சொல்லப்போனா ஒரு மரித்த காரியத்தோடு தேவன் மரணம் ஆளுகை செய்கிற இடத்துல அல்லது மறிக்கிற ஒரு இடத்துல மரணத்தில் இருக்கிற இடத்துல தேவனால ஒரு காரியத்தை செய்ய முடியாது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. தேவனுக்கென்று மரித்த மனிதர்களை, தேவனுக்கென்று மரித்த மனிதர்களை தான் இன்னைக்கு நம்மளால அதிகமாக என்ன செய்ய முடிகிறதுனா பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கே தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள்னு வசனம் சொல்லுது. ஆனால் தேவனுக்கென்று மரித்த மனிதர்களை தான் இன்னைக்கு நம்மளுடைய உலகத்தில் அதிகமாக பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தர் உதவி செய்வாராக. ஆனால் இந்த ரோமர் நிருபம் முழுக்க பவுல் என்ன எழுதுறாருன்னா, தேவனுக்கென்று மனிதன் எப்படி பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறாரு. கர்த்தர் இந்த பார்வையை நமக்கு கொடுப்பாராக. தேவன் எப்படி மரித்த மனிதனை பிழைத்திருக்கிற மனிதனாக பார்க்க முடியும்? ஒரு மரித்த மனிதனோடு தேவனால உறவு வைக்க முடியாது, அவரோட ஐக்கியத்தை வைக்க முடியாது. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். உங்களுக்கு தெரிந்த யாராவது ஒருத்தர் மரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு 2 பிள்ளைங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். எங்கள் அப்பாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர். அவங்க சின்ன பிள்ளைங்க, குட்டி குட்டி பிள்ளைங்க. அவங்க கிட்டத்தட்ட 1வது 2வது தான் படிக்கிறாங்க. எங்கள் அப்பாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம். அவர் திருமணம் பண்ணி கொண்டு திருமணம் ஒரு பெண்ணை நிலப்பரத்துலேருந்து பண்ணிட்டு இங்கே ஒரு சின்ன தொழில் செய்து கொண்டிருந்தாங்க. அவங்க ஹிந்துஸ் தான், ஆண்டவர் அறிந்து கொள்ளலை. ஆனால் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ அவரை நம்பி தான் அந்த குடும்பமே இருந்துச்சு. அவரை நம்பி தான், அதாவது பிள்ளைங்களும் சரி, அவங்க மனைவி சரி, எல்லாமே. மனைவிக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லை, பிள்ளைங்களுடைய படிப்பு, அந்த குடும்பத்தினுடைய பாரம் எல்லாமே அந்த அந்த மூத்த அண்ணன் அவருடைய அந்த புருஷன் மேலே தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு அவருக்கு ஒரு ஹார்ட் பிரச்சனை என்ன செஞ்சிட்டார், ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார். 1 மாதத்திலேயே அவருக்கு மரணம் நேரிட்டது. நல்லா கவனிங்க, அவர் மரித்து போனார். ஆனால் மரித்து போனவுடனே அவங்க மனைவியினுடைய நம்பிக்கை, அவங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. அப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அவங்க எப்படிலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க, நம்ம பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கலாம், அல்லது நம்ம என்ன செய்யலாம், நம்ம வீடு கட்டுற காரியம், நம்மளுடைய எதிர்காலம் அமைக்கிற காரியம் எல்லாம் ஜீவனோடு இருக்கிற ஒரு புருஷனை வச்சு அவங்க கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு அந்த புருஷனுக்குள்ள அந்த ஜீவன் இல்லை, மரித்து விட்டார். கடந்த நாட்களில் கூட அவங்க அழுது கொண்டு என்கிட்ட பேசினாங்க, குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனைப்பா, என்னால் மேலே வர முடியல, எனக்காக ஜெபம் பண்ணிக்கப்பான்னு சொல்லி அந்த அக்கா பேசினாங்க. பிள்ளைங்களோட வாழ்க்கையில் கரை தேத்த முடியல. அப்போ ஒரு மரணம் அந்த இடத்துல நடக்கும்போது அவங்களுடைய நம்பிக்கை எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுது பிரியமானவர்கள். அப்போ யோசித்து பாருங்க, நம்மளோட வாழ்க்கையிலையும் தேவன் கிரியை செய்யணும்னா ஒரு மறிக்கிற ஒரு காரியத்தோடு அவரால் கிரியை செய்ய முடியாது. அதான் அந்த வசனம் சொல்லுது, நம்ம தேவனுக்கு ஜீவன் உள்ளவர்களாக இருக்க வேணும். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய சித்தம், தேவனுடைய கிரியைகள் என் வாழ்க்கையில நடக்கணும்னா எனக்குள்ள ஜீவன் இருக்கணும் பிரியமானவர்களே. ஒருவேளை மரணம் எனக்குள்ள செயல்பட்டதுன்னா அதுல அந்த மரித்த பிரேதத்தோடு, மரித்த பிணத்தோடு தேவனால ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது. இதை நல்லா தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மளுடைய கண்களை திறப்பாராக. அப்ப ஆண்டவர் இங்க சொல்றாரு, நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்ப தேவனுக்கென்று ஜீவனுள்ளவர்களாக பிழைத்திருக்கிறவர்களாக நம்ம இருக்கும்போது தான் அவரால் ஒரு ஜீவனுள்ள உறவை நமக்குள்ள என்ன செய்ய முடியும்னா ஏற்படுத்தி கொள்ள முடியும். இது முதலாவது காரியம். அப்ப நமக்குள்ள மரணம் ஆளுகை செய்யக்கூடாது, மரணத்துக்குரிய காரியங்கள் என்கிட்ட இருக்கக்கூடாது. பாருங்க, இவன் மரித்தான், இப்போ உயிர் தெழுந்தான், உயிர்ப்பிச்சான், உயிர் பெற்றுட்டான். இப்ப இவன் என்னுடைய பிள்ளை. அப்ப மரித்தவனோடு கூட அப்பா போய் நிற்க முடியாது, அப்பாவோட ஐக்கியம் கொள்ள முடியாது. அவன் அதுக்கு அந்த மரணத்துல இருந்து வெளியே வரணும். அவன் ஒரு பிழைத்திருக்கிற மனிதனா இருந்தாதான் அப்பாவால ஒரு ஐக்கியம் கொள்ள முடியும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதான் இந்த வசனம் சொல்லுது, உன்னை நீ மரித்தவனா நீ நினைக்காத, பிழைத்திருக்கிறவனாக நீ எண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா மரித்தவனா நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அதில் அவிசுவாசம் வந்துடும், அவநம்பிக்கை வந்துடும். ஆனா பிழைத்திருக்கிறவனாக நம்ம எண்ணிக்கொள்ளணும் நம்மளோட வாழ்க்கையில. ஹல்லேலூயா. அடுத்ததாக தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், முதலாவது மரணத்தோடு கூட
தேவனோட ஐக்கியம் இல்லை, ஜீவனோடு கூட தான் தேவனோட ஐக்கியம் இருக்குது. அப்போ தேவனுக்கென்று நம்ம பிழைத்திருக்கிறவர்களாக, ஜீவனுடையவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது இரண்டாவது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும்னு சொல்லி வசனம் சொல்லுது. தேவனோடுக்குள்ள ஒரு ஜீவனுள்ள ஒரு ஐக்கியம் நமக்கு இருக்கணும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். அப்ப ஏனோக்கை பார்த்து என்ன சொல்லலாம்னா, ஏனோக்கு தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவனாக காணப்பட்டான் அப்படின்னு சொல்லலாம். அப்ப தேவனோடு ஒரு ஜீவனுள்ள ஒரு ஐக்கியம் இருக்கணும். பிரதர், நான் எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு போறேன், ஒவ்வொரு ப்ரேயரும் நான் கலந்துக்கிறேன், பைபிள் அப்பப்போ நினைச்சா வாசிக்கிறேன், இது ஐக்கியம் அல்ல பிரியமானவர்களே. இது ஒரு ரிலீஜியஸ் சிஸ்டம். ஆனால் இந்த பிழைத்திருக்கிற ஒரு காரியம், தேவனுக்கென்று பிழைத்திருக்கிற காரியம், எனக்கும் என் தேவனுக்கும் பர்சனலாக ஒரு ஐக்கியம் உண்டாகணும், தேவனோடுக்குள்ள உள்ள உறவு உண்டாகணும். லவோதிக்க சபையை பார்த்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் சொல்றாரு, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் நீ மரித்தவனா இருக்கிறாய், நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்றார். அப்ப பாருங்க, ஒரு ஜீவனுள்ள உறவு தேவனுக்கும் அந்த லவோதிக்க சபைக்கும் இல்லை பிரியமானவர்களே. அது நினச்சிக்கிட்டு இருக்கான், நான் தேவனோடு பிழைத்திருக்கிறவனா இருக்கிறேன், நான் உயிருள்ளவனா இருக்கேன். ஆனால் தேவன் எப்படி பார்க்குறாரு, நீ மரித்தவனா இருக்கிறப்பா, நீ மனம் திரும்பு, மரித்தவனா இருக்க, பிழைத்திருக்கிறவனா நீ இல்லை, என் கண்ணுக்கு முன்னாடி நீ பிழைத்திருக்கிறவனா இல்லைன்னு சொல்லி லவோதிக்க சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு பிரியமானவர்களே. அப்போ இது எதை குறிக்கிறது? எனக்கும் தேவனுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை குறிக்குது. ஏதோ சர்ச்சுக்கு போற வர்றதில்லை, பர்சனலாக என் தேவனோடு, ஜீவனுள்ள தேவனோடு எனக்கும் தேவனுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை இது குறிக்கிறது. நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். மூன்றாவது, நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, வசனம் தெளிவாக சொல்லுது, தேவன் நமக்கு போதிக்கிற ஒரு காரியம், தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு காரியம், தேவன் நம்மளை நடத்துகிற ஒரு காரியம், தேவன் அவரை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு. இயேசு சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஒவ்வொரு நாளும் அவர் எனக்கு நடத்துற ஒரு வழி. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல தேவன் வழி நடத்தினார், மேகஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா வழி நடத்தினார். பாரு எப்படிப்பட்ட ஒரு வழி நடத்து, அவர்களுக்கு போதிக்கிறதுக்கு வேத வசனங்களை எல்லாம் கொடுத்தார். என் பிள்ளைங்க இப்படிதான் நடக்கணும், உலக போக்கில் அவங்க போகக்கூடாது, ஒவ்வொரு நாளும் என் வழி எதுன்னு சொல்லி அந்த வழியை கற்று அவர்கள் அந்த வழியில நடக்கணும். அப்ப தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் போதிக்கிற காரியம், தேவனுடைய நடத்துதல்ல, தேவனுடைய வழியில நடக்கிறவர்கள். ஹல்லேலூயா. நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு சிறிய சாட்சி இந்த நேரத்தில் சொல்றேன், கர்த்தர் உதவி செய்வாராக. கடந்த நாட்களிலே டெய்லர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், ஒரு வயதானவர், அவருக்கு படிக்க தெரியாது, ஒன்றுமே படிக்க தெரியாது. அவரை சந்திக்கிறதுக்காக நாங்கள் போனோம். நாங்கள் சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல அவர் மரித்து போனார். ஆனால் அவருடைய கடைசி நாட்களில் எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவனோட மனைவி கைவிட்டாங்க, பிள்ளைங்க கைவிட்டாங்க, பேர பிள்ளைங்க கைவிட்டாங்க. ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய இந்த ப்ரேயரில் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் தேவன் அவர் இருக்க பிடித்து கொண்டார். இதில் எது என்னை ஆச்சரியப்படுத்தியது என்றால், அவருக்கு படிக்க தெரியாது, பைபிளே வாசிக்க தெரியாது, ஸ்கூலுக்கு போனதில்லை, அவர் படிப்பறிவு இல்லாத ஒரு மனுஷன். ஆனால் அவர் சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு ஆடியோ பைபிள் இருக்குது, ஒரு ஆடியோ பைபிள் இருக்குது, 24 மணி நேரமும் இந்த ஆடியோ பைபிளை நான் போட்டுருவேன், சார்ஜ் கொஞ்ச நேரம் போட்டாலே 2-3 நாள் வரும், இந்த ஆடியோ பைபிளை முழுசாக நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன், கர்த்தர் எனக்கு போதிப்பார், அவரோட வழியை எனக்கு சொல்லுவார். ஆனால் எனக்கு படிக்க தெரியாது. ஆனால் அந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த ஆடியோ பைபிள்ல இருந்து சொல்லுவாராம், பைபிள்ல இது சொல்லலையே, கர்த்தர் இப்படி போதிக்கலையே, கர்த்தர் இப்படி பேசலையே, இன்னைக்கு ஏன் சர்ச்சில் இப்படி பேசுறாங்க, சர்ச்சில் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்பார். இதை டேவிட் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட நான் ஏதாவது சொன்னா அவர் சொல்றாரு, ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு மனுஷன் சொல்றாரு, பைபிள் இதை சொல்லலையே, கர்த்தர் இப்படி போதிக்கலையே. நான் யோசிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் அவர் படிப்பறிவு இல்லைனாலும் ஒவ்வொரு நாளும் அந்த ஆடியோ பைபிளை கேட்டு கேட்டு கர்த்தர் போதிக்கிற ஒரு காரியத்துக்கு நேராய் அவர் கடந்து சென்றார். எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி அவர் அறிந்து கொண்டார். சபைகளிலே நடக்கிற ஒரு தவறான காரியத்தை அவர் புரிந்து கொண்டார். இது என் வேதம் சொல்லவில்லை, நான் டெய்லி பைபிள் கேட்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்கிறேன், வேதம் இப்படி சொல்லல, ஏன் சபையில இப்படி நடக்குதுன்னு சொல்லி ஏதோ பீடி படிச்ச ஆள் இல்லை, ஒரு பெரிய மெத்த படிச்சவர் சொல்லல, படிக்க தெரியாத ஆடியோ பைபிள் கேட்ட ஒரு வயதான மனிதர் பேசுகிறார்.
நான் யோசிக்கிறேன், அவர் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கென்று பிழைத்திருக்கிற என்ற அர்த்தம் என்னன்னா, தேவனால் ஒவ்வொரு நாளும் போதிக்கப்படுகிற ஒரு காரியம், தேவன் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், தேவன் அவருடைய சத்தியத்துல நடத்துகிற ஒரு காரியம், தேவன் அவருடைய வழியில நடத்துகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. அடுத்ததாக 4வது குறிப்பு, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறதுனா என்னன்னா, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிற ஒரு காரியம் ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சியை குறிக்கிறது. ஆவிக்குரிய வளர்ச்சி. நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேனான்னு சொல்லி நம்மளை எப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி நமக்குள்ள இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன்ஸ் அதில் கவனம் செலுத்துவதே இல்லை பிரியமானவர்களே. ஆனால் பைபிளில் முழுக்க முழுக்க அதான் சொல்லுது. ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். பவுல் எழுதுகிற எல்லா வார்த்தைகளிலும் பாருங்க, காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகர்கள் ஆகியிருக்கணுமே, எவ்வளவு காலத்தை நீங்க வீணடிக்கிறீங்க. நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலையுதராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். ஒவ்வொரு நாளும் அந்த மரம் வளரும், கனி கொடுக்கும். நீங்கள் குழந்தைகளாக இருப்பதனால உங்களுக்கு பலன் இல்லைன்னு சொல்லி கொரிந்து சபையை பார்த்து பேசுறாரு. இத்தனைக்கு கொரிந்து சபை பயங்கரமான சர்ச்சு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற சர்ச்சு, ஆனா நீங்க வளரலன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு ஒவ்வொரு நாளும் வேண்டும் பிரியமானவர்களே. ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக. பயங்கரமான ஒரு ஒரு வெயில் எங்களோட வீட்டு வாசல்ல வந்து அடிச்சது. அப்போ எனக்கும் என் பக்கத்து வீட்டில் ஒரு தினகரன் சொல்லி சர்ச்சுக்கு வர்ற ஒரு பையன் இருக்கிறாப்புல. இப்பொழுது அவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறான். எங்கள் 2 பேருக்கும் ஒரு ஆசை, எப்படியாவது ஒரு முன்னாடி வந்து ஒரு மரத்தை நடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாரும் எங்கள் 2 பேருக்கும் ஒரு ஆசை, மரத்தை நம்ம நட முடியாது, பிடிங்கிட்டு வந்து ஒரு மரத்தினுடைய ஒரு செடியை வந்து நம்ம என்ன செய்யலாம், நடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணோம். அப்போது ஒரு மலைக்கு போனோம். அது நல்ல வெயிலான ஒரு நேரம். அந்த 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 ஒரு செடி, ஒரு வேப்பஞ்செடி பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு போன ஒரு நிலைமை, அதில் இலையே கிடையாது. அப்போ நாங்கள் 2 பேரும் எப்படியாவது இதுக்கு நம்ம உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியை எப்படியாவது நோண்டுனா கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, அதை நோண்டவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு கடினமான இடத்துல அந்த செடி இருந்துச்சு. உடனே இவன் என்ன பண்ணா, வேகமாக போய் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வரான். காட்டிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஊற வச்சு அந்த எப்படியாவது அந்த வேரை அப்படியே எடுக்கணுமேன்னு சொல்லி, அப்பயும் அந்த வேறு பாதி பிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட இடுப்பு அளவுக்கு அதில் தண்ணி ஊற்றினாலும் அந்த தண்ணியே இல்லாத இடத்துல காஞ்சி போய் இருந்த செடி, அந்த செடி. அதை நாங்கள் பிடுங்கிட்டு வந்தோம். அப்போ எல்லாரும் இந்த ஊரில் இருக்கவங்களாம் பார்த்தாங்க, இது பொழைக்காதுப்பா, இது பொழைக்காது, இந்த செடி நீ கொண்டு வந்துங்க நடுறீங்க, என்னப்பா வேரும் பாதி பிஞ்சிருச்சு அப்படின்னு. ஒன்று இருந்தாலும் நம்பிக்கையோட நம்ம நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு வாசலில் வந்து அந்த செடியை நட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்ற ஆரம்பித்தோம். தண்ணி ஊற்ற ஆரம்பித்தோடனே ஸ்லோவாக அந்த செடி வளர ஆரம்பிச்சது பிரியமானவர்களே. ஸ்லோவாக அந்த செடி வளர ஆரம்பிச்சது. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடி வளர ஆரம்பிச்சது. அப்புறம் அது வளர்ந்த உடனே இன்னைக்கு ரோட்டில் போகிறவங்கலாம் பார்க்குறாங்க, இன்னும் சொல்லப்போனால் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வாசல்லையே அந்த வேப்ப மரம் வந்து நல்லா நிழல் கொடுக்கும், நல்ல ஒரு பெரிய செடியாக பெரிய மரமாகவே வளர்ந்துருச்சு. இத்தனைக்கும் 2 நாளைக்கு முன்னாடி அந்த கரண்ட் கம்பியை ஒரு கிளை தொடுதே அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து மரத்தில் ஏறி வெட்டினேன். அந்த அளவுக்கு அது வளர்ந்துருச்சு பெருசாக. இப்போ அந்த ரோட்டில் போகிறவங்களாம் சொல்கிறாங்க, பா நீங்கள் பிடிங்கிட்டு வந்து வச்ச மரம் நல்லா பொழைச்சிக்கிச்சுப்பா, நல்லா பொழைச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்கள். அப்போ இது எதை குறிக்கிறது? நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை குறிக்கிறது. நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி, நம்மளோட ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கு? நல்லா பொழைச்சிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரா? இன்னும் நீ வளரவே இல்லைன்னு சொல்லுவாரா? என்னைக்கு உங்களை கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தில் இந்த உலகத்திலிருந்து பிடுங்கி நட்டதிலிருந்து இன்னைக்கு யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோன்னு சொல்லி. நான் என்ன யோசிச்சு பார்க்குறேன், இன்னும் நான் வளரல பிரியமானவர்கள். ஆனால் ஒரு நட்ட வருஷங்களை யோசிச்சு பார்க்குறேன். என்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், என்னோட ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கு? இன்னும் வளரவே இல்லை பிரியமானவர்கள். ஒருவேளை பவுல் என்னை பார்த்து சொல்லுவாரா, இல்லை தேவன் என்னை பார்த்து சொல்லுவாரா, இல்லை தேவனுக்கு கூட இருக்கிற தேவ தூதர்கள் என்னை பார்த்து சொல்லுவாங்களா, இவன் பொழைச்சிக்கிட்டான் ஏசப்பா, இவன் பொழைச்சிக்கிட்டான், இவனை அந்த உலகத்திலிருந்து பிடிங்க நட்டிங்க, ஒவ்வொரு நாளும் இவன் வளர்ந்து பிழைத்து கொண்டான். அப்போ தேவனுக்கென்று பிழைத்திருக்கிற ஒரு காரியம் தெளிவாக தெரியுது. நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை
அது காண்பிக்கிறது. அப்போ இன்னைக்கு யோசித்து பார்க்கலாம், நம்ம தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள்னு வசனம் சொல்லுது. கொஞ்சம் நம்ம இதை நான் எப்படி பார்க்கறது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவனாக என்னை நான் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு காரியமாக நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் உதவி செய்வாராக. இது கொஞ்சம் ஆழமான காரியம், மாம்சீகத்துக்கு இது புரியாது, பட் ஆவிக்குரிய காரியம். கர்த்தர் இதை புரிய வைப்பாராக. ஒருவேளை இது ஒரு ஃபண்டமெண்டல், இது எனக்கு ஏற்கனவே தெரியுமேன்றதுன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் ஒரு புதிய அக்கினியை போடுவாராக. இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாரையுமே ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள கர்த்தர் அழைத்து செல்வாராக. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இதில் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஒன்று என்னோட வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சியில் என் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு காரியம் என்னென்னா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்குறோம். அவர் பிறந்தாருன்னா அவர் பிறந்தார், அவர் மரித்தார்னா அவர் மரித்தார், அவர் கல்லறையில் வைக்கப்பட்டார்னா அவர் கல்லறையில் வைக்கப்பட்டார், 3 நாள் கழித்து எழுந்தார்னா அவர் எழுந்தார். இப்படி தான் மனுஷனோட பார்வை இருக்கிறது. ஆனால் பவுலுடைய பார்வை அது அல்ல. நீங்கள் இந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் முழுசாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா, கிறிஸ்து மரித்தார் ஆகையால் நானும் மரித்தேன், கிறிஸ்து உயிர்த்தார் ஆகையால் நானும் உயிர்த்தேன், கிறிஸ்து இன்னைக்கு பிழைத்திருக்கிறார் நானும் பிழைத்திருக்கிறேன். இந்த பார்வை தான் நமக்கு விடுதலை கொடுக்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கிறிஸ்து மரித்த இடத்துல இன்னைக்கு எண்ணெயை வச்சு பார்க்கணும், கிறிஸ்து உயிர்த்த இடத்துல எண்ணெயை வச்சு பார்க்கணும், கிறிஸ்து கல்லறையில் இருந்த இடத்துல எண்ணெய் வச்சு பார்க்கணும். இன்னைக்கு கிறிஸ்து சிங்காசனத்தில் உன்னதத்தில் இருக்கிறாருன்னா அதுலேயும் எண்ணெய் தான் பார்க்கணும். பிரியமானவர், அப்போ எந்த அளவுக்கு நான் கிறிஸ்துவை எனக்கு பதிலாக நான் பார்க்குறேனோ, என்னோட இடத்துல நான் பார்க்குறேனோ, அந்த அளவுக்கு எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய விடுதலைக்கு நேராக தேவ ஆவியானவர் நடத்துவார். நல்லா கவனிங்க, மறுபடியும் நான் சொல்கிறேன், கிறிஸ்து அவருக்காக இந்த உலகத்தில் பிறக்கலை. நல்லா கவனிங்க, அவருக்காக மரிக்கலை. அவர் ஏதோ பாவம் பண்ணிட்டாரு அதுக்காக அவர் மரிச்சார் அப்படிலாம் இல்லை. அவருக்காக அவர் உயிர்ப்பிக்கலை. இன்னைக்கு அவர் பிழைத்திருக்கிறாருன்னு ஒரு வசனம் சொல்லுது. இன்னைக்கு அவருக்காகவும் அவர் பிழைக்கலை. இந்த ஒரு வெளிப்பாடு வந்தாவே நமக்கு ஒரு விடுதலை. பிரியமானவர்கள், இது எல்லாமே இன்ஸ்டெட் ஆஃப் மீ ஆண்டவர் செஞ்சார். நான் தொங்குற இடத்துல இயேசு தொங்குனார். நான் பாவத்துக்கு மரிக்க வேண்டிய அந்த ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அவர் அதுக்கப்புறம் பிழைச்சிருக்கிறதோ நான் பிழைச்சிருக்கிறதுக்கு இருக்கிற இடத்துல அவர் பிழைச்சிருக்கிறார். இதை நம்ம புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. மறுபடியும் பார்க்கலாம். நானாக இயேசு இருந்து பாவத்திற்கு மரித்தார். என் இடத்தில் இயேசு பாவத்திற்கு மரித்தார். இது முதலாவது காரியம். நான் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு இருந்து பாவத்துக்கு மரிக்கிறார். அப்போ ரெண்டாவது, அவருக்குள் நானும் பாவத்துக்கு என்ன செய்தேன்? மரித்தேன். அப்போ இயேசு பாவத்துக்கு மரித்தார்னா, பாவத்தை சுமந்து கொண்டு மரித்தார்னா, நானும் அதில் என்ன செய்கிறேன்னா பாவத்துக்கு மரித்தேன். மூன்றாவது, இப்போ இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாமல் பிழைத்திருக்கிறார் அப்படின்னா, அதாவது பாவத்துக்கு மரித்த இயேசு கிறிஸ்து, அப்புறம் பாவத்துக்கு நானும் அவர் கூட சேர்ந்து மரிக்கிறேன். மூன்றாவது, இன்னைக்கு அவர் பாவம் இல்லாம அந்த பாவத்துக்கு மரித்த இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்து இன்னைக்கு பொழைச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம நம்பணும்னா, விசுவாசிக்கிறோம்னா, பாவம் இல்லாமல் கிறிஸ்து இப்பொழுது பிழைத்திருக்கிறார் அப்படின்னா, என் ஸ்தானத்திலே பாவம் இல்லாமல் இயேசு பிழைத்திருக்கிறார். அப்ப நானும் பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆழமான காரியம்தான். இதை எனக்கு புரியல பிரதர், இது என்ன நம்புற மாதிரி இல்லை, ஏன்னா வித்தியாசமாக பேசுகிறீங்கன்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் இப்போ இந்த ஜெபம் முடித்த உடனே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஹோம்ஒர்க் என்னன்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம் படிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் இதெல்லாம் தப்புன்னா ரோமர் 6ஆம் அதிகாரம் பொய்யாக மாறிடும். பிரியமானவர்களே, ரோமர் 6ஆம் அதிகாரம் தான் இதை எல்லாத்தையும் சொல்லுது. கிறிஸ்து பாவத்துக்கு மரித்தார், நானும் பாவத்துக்கு மரித்தேன். பாவம் இல்லாமல் இப்பொழுது கிறிஸ்து பிழைத்திருக்கிறார், நானும் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் வேணும், இதை விசுவாசிக்கணும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் அவருக்காக மாம்சத்தில் வந்து அவருக்காக மீண்டும் பிழைக்கல, ஆனால் அவர் எனக்காக மரித்தார், நானும் அவரோடு கூட மரித்தேன். இப்போ அவர் பிழைத்திருக்கிறார்,
நானும் அவரோடு கூட பிழைத்திருக்கிறேன் பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் வாசிங்க. ரோமர் 6:8. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அது நம்ம ரோமர் 6:8. ரோமர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகையால் அவருடனே இருப்போம் என்று நம்புகிறோம். கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அப்படின்னா இது எதிர்காலத்தில் நான் பொழைச்சிருப்பேன் அந்த அர்த்தம் இல்லை. நல்லா கவனிங்க, இது ப்ரெசன்ட் கண்டிஷனை சொல்லுது. இன்னைக்கு அவரோடு கூட நான் மரித்தது உண்மையானா இன்னைக்கும் அவர் பொழைச்சிருக்கிறது போல நானும் என்ன செய்கிறேன்னா பிழைச்சிருக்கிறேன்னு சொல்லி நம்புகிறோம். இதை விசுவாசத்தின் மூலம்தான் இது என்ன செய்யுதுன்னா நடக்குது. இன்னும் நான் தெளிவாக சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார பிதா நம்ம என்ன செய்கிறாருன்னா ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறார். அப்போ அவருடைய பார்வைக்கு நேராக என்னுடைய விசுவாசம் வரணும். இயேசு பிழைத்திருக்கிறார்னா இன்னைக்கு நானும் பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இது ஏதோ ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க பிரியமானவர்களே. ஏன்னா கர்த்தருடைய வசனத்தை நம்ம இப்படி போதிக்க வேண்டும். ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு போகலாம், அல்லது ஒரு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகலாம். ஆனால் இந்த வசனத்தை பிட்டு ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்போது இந்த ஆவிக்குரிய மனுஷனில் ஒரு பலன் அடைய கர்த்தர் உதவி செய்வார். ஓகே, இப்போ நான் இந்த காரியத்தை நான் எப்படி புரிந்து கொள்வது? இதுக்கு ஒரே ஒரு காரியம்தான் தேவை பிரியமானவர்களே. எந்த ஒரு லைன் என்னை அதிகமாக தொட்டுச்சுன்னா, எண்ணிக்கொள்ளுங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்க விசுவாசத்தோடு நினைங்க. விசுவாசத்தோடு நீங்க எண்ணிக்கொள்ளுங்க. என்ன நினைங்கன்னா, நான் கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யறேன்? பிழைத்திருக்கிறேன். நான் பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவோடு கூட பிழைத்திருக்கிறேன்னு சொல்லி எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் தெளிவாக சொல்லுங்க. இதில் தெளிவாக ஒரு வசனத்தை நான் இன்னும் கொஞ்சம் ஆழமான ஒரு காரியம் கர்த்தர் இதை புரிய வைப்பாராக. இங்கே பாவம் மரித்து விட்டது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிங்கன்னா ஆண்டவர் சொல்லலை. நீங்கள் என்ன எண்ணிக்கொள்ளுங்க? பாவம் மரித்து விட்டதுன்னு எண்ணிக்கொள்ளாதீங்க. ஆனால் பாவத்துக்கு நீங்கள் மரித்துட்டீங்கன்னு சொல்லி எண்ணிக்கொள்ளுங்கன்றார். கர்த்தர் உதவி செய்வாராக. பாவம் மரிக்காத பிரியமானவர்களே, பாவம் அப்படியே தான் இருக்கும். அதனால தான் நிறைய நிலைகளில் அந்த பாவம் மரிக்காததுனால தான் அதுக்கிட்ட நம்ம என்ன செய்கிறோன்னா தோற்று போகிறோம். அந்த கிரவுண்டில் நம்ம இருக்கிறோம். அந்த பாவம் மரிக்காது. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய திங்கிங்லாம் பாவம் அவ்வளோதான், ஆண்டவர் பாவத்தை கொண்டுட்டார், பாவம் செத்துருச்சு, அப்படிலாம் இல்லை. பாவம் மரிக்கவில்லை, ஆனால் பாவத்திற்கு நாம் மரித்து விட்டோம். கர்த்தர் உதவி செய்வாராக. ரோமர் 6:11 தான் சொல்லுது, பாவத்துக்கு நீங்கள் மரித்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறீர்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இன்னும் கூட அது தெளிவாக வாசிச்சிடலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதிய நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். ஆமா, இந்த வசனம் மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. இந்த ஒரு வசனம், இந்த 10ஆம் வசனம் பாருங்க. சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்தது அப்படின்னு சொல்லி வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போ நல்லா கவனிங்க, சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்தது. இந்த மாம்சம், இந்த சரீரம் பாவத்தின் நிமித்தம் மரித்தது அப்படின்னு தெளிவாக வசனம் சொல்லுது. 10ஆம் வசனம் மட்டும் மறுபடியும் வாசிங்கம்மா. 10ஆம் வசனம் வாசிங்க தயவுசெய்து, கவனிங்க பிரியமானவர்களே. கொஞ்சம் இந்த வசனங்கள் கொஞ்சம் ஆழமான காரியம். 10ஆம் வசனம் வாசிங்க.
மேலும் ஆ, கிறிஸ்து உங்களில் இருந்தால் ஆ. சரீரமானது ஆ. பாவத்தின் நிமித்தம் மரித்தது. மரித்ததாயும் ஹalleluya. ஓகே, அந்த ஒரு லைன் மட்டுமா. சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்தது. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, கர்த்தர் இதை புரிய வைப்பாராக, கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான் ஏற்கனவே சொன்னேன், மரித்த ஒரு சரீரத்தோடு தேவன் என்ன செய்ய மாட்டாரு, ஐக்கியம் கொள்ள மாட்டாரு. ஆனா இங்க வசனம் சொல்லுது சரீரம் செத்து போச்சு அப்படின்னு சொல்லுது. இது உங்களுக்கும் எனக்கும் புரிஞ்சிருச்சுன்னு சொன்னா கிறிஸ்டியன் லைஃப்ல ஒரு பெரிய ஒரு அஸ்திபாரம் நமக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு எல்லாருமே இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறாங்க, இந்த சரீரத்தை தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சரீரத்துக்கு பக்கம் எல்லாரும் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய காரியங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஆனா தெளிவா வசனம் சொல்லிருச்சு, சரீரம் பாவத்து நிமித்தம் மரித்தது அப்படின்னு கர்த்தர் தெளிவா சொல்லிட்டாரு. இன்னும் சொல்லப்போனா நம்ம நம்ம நல்ல கலோக்கியல் வேலை சொன்னா, இந்த சரீரம் செத்த பணம். சரீரம் ஒரு செத்த பணம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு செத்த பணத்துக்கிட்ட எப்படி தேவன் ஐக்கியம் கொள்ளுவார்? ஹல்லேலூயா. அப்போ இங்கே சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ மரித்ததுன்னா எந்த அர்த்தத்தில் அவர் சொல்கிறார் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளணும். கிறிஸ்து உங்களில் இருந்தால் இயேசு அப்படின்னு வசனம் சொல்லுது. அதாவது கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்தது. அப்போ நல்லா கவனிங்க, கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரம் பாவத்து நிமித்தம் மரித்தது. அப்போ சரீரம் பாவத்து நிமித்தம் மரித்தது அப்படின்னு சொல்லி தெளிவாக இங்கே வசனம் சொல்லுது. ஒரு கொஞ்சம் அப்படி இருப்போம். பிரைஸ்லாம். அப்போ நல்லா கவனிங்க, கர்த்தர் உதவி செய்வாராக. இங்கே கரண்ட் போயிடுச்சு. பிரைஸ்லாம். அப்போ கிறிஸ்து உங்களில் இருந்தால் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ சரீரம் செத்த பெணம்னு சொல்லி வசனம் சொல்லுது, சரீரம் செத்து போயிடுச்சுன்னு. ஆனால் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததுன்னு வசனம் சொல்லுது. ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதா இருக்கும்னு சொல்லி வசனம் சொல்லுது. இதில் கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்துவோம் பிரியமானவர்களே. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்னும் நீங்கள் இதை கொஞ்சம் ஆழமாக யோசிங்க. நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை நான் சொல்லணும்னு சொல்லி விரும்புகிறேன். அப்போ இங்கே மரித்ததுன்னா தேவன் எதை சொல்கிறாருன்னா, சரீரத்தினால சுயமாக தேவ சித்தத்தை தேவனுடைய கிரியையை செய்ய முடியாதுங்கிறதுல சொல்கிறார். இன்னும் சொல்லப்போனால் இந்த சரீரத்தினால தேவனுடைய அந்த பர்பஸை செய்ய முடியாது, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. தேவனுடைய பார்வையில் சரீரம் செத்துருச்சு, அவ்வளோதான். ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சில்லாலும் 3ஆம் அதிகாரம் 22. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்போதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணையை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அந்த ஜீவ விருட்சத்தையும் தன் கையை நீட்டி அப்படின்னு வசனம் சொல்லுது. அவன் கையை நீட்டி என்ன செஞ்சிருவான்? பறிச்சிருவான். அதனால அதுக்கு அவனை வெளியே தள்ளிடலான்னு அந்த ஜீவ விருட்சத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு காவலை என்ன செய்யறாருன்னா கர்த்தர் அங்கே வைக்கிறார். அப்போ இதில் உள்ள ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அவன் பாவம் செஞ்சு ஆவிக்குரிய மனுஷன் செத்தவனா அந்த இடத்துல வெளியே வர்றான். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, சரீரத்தினால, தன்னுடைய சரீர கையினால, தன்னுடைய சுயத்தினால அவன் அந்த கையை நீட்டி என்ன செஞ்சிருவான்? அந்த பழத்தை ஜீவ விருட்சத்தை தன் கையை, தன்னுடைய மாம்சி சரீரத்தை நீட்டி அவன் என்ன பண்ணிடுவான்? பறிச்சிருவான் அப்படின்ட்டு தேவன் அதை அடைச்சாராமா, அவனை வெளியே தள்ளிட்டாராமா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய மாம்சீக சரீரத்தினால தேவனுடைய அந்த ஜீவனுக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது பிரியமானவர். தேவனுடைய சித்தத்தை நம்மளால இந்த மாம்சீக மனிதன், மாம்சீக சரீரத்திலிருந்து சுயமாக, மாம்சம் தனியா சுயமா அந்த தேவ சித்தத்தை அல்லது தேவனுடைய கிரியையை என்ன செய்ய முடியாதுன்னா நிறைவேற்ற முடியாது.
இதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சரீரம் செத்ததுன்னு நீங்க எண்ணிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சரீரம் தன் சுயத்தால் கர்த்தரின் மகிமையை அடையவே முடியாது. இதுவே மரித்த நிலை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சரீரம் தன் சுயத்தினால கர்த்தருடைய மகிமை என்ன செய்ய முடியாதுன்னா அடைய முடியாது. ஆனா அதே 10ஆம் வசனம் சொல்லுது, ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கிறது. ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கிறது. இங்க ஆவியானதுன்னா நம்மளுடைய ஆவியை குறித்து வசனம் சொல்லுது. என்ன ஒரு சரீரங்கிறாரு ஆவிங்கிறாருலாம் கொஞ்சம் யோசிக்க வேணாம். தயவு செய்து இந்த வசனத்தை கர்த்தர் புரிய வைப்பாராக. ஏன்னா இந்த தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய ஆவியையும் ஆத்துமாக்களையும் கணுக்களையும் உருவ குத்தி பிரிக்கிறதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதனால கொஞ்சம் ஆழமான ஒரு காரியம். அப்ப சரீரம், ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தார்னா, கிறிஸ்து எனக்குள்ள இருந்தார்னா சரீரம் செத்ததா இருக்கும். ஆனா ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கிறது. அப்ப இந்த ஆவிய கர்த்தர் என்ன செய்யறாருன்னா நீதியின் நிமித்தம், அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாக மாற்றுகிறார். எவ்வளவு மகிமையான காரியம். அப்ப சரீரம் வேற ஆவி வேறன்றது இதுல தெளிவா தெரியுது. அப்ப சரீரம் மரித்ததா தான் இருக்குது. ஆனா அங்க இருக்கிற அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆவி இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாக மாறுகிறது. அப்ப இந்த ஆவியை தான் கர்த்தர் சந்திக்கிறார். கர்த்தர் உதவி செய்வாராக. சரீரத்தினால அந்த தேவனோட காரியங்களை அடைய முடியாது. அதனால தேவன் இந்த ஆவியை டீல் பண்றாரு. நம்மளோட ஆவியில தேவன் அவருடைய ஆவியை என்ன செய்யறாரு, வைக்கிறாரு. அவருடைய நீதி நிமித்தம் அந்த ஆவியில ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறாரு. அந்த நம்மளோட ஆவியில அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்பி அந்த சரீரத்தை தாண்டிய ஒரு நிலை, சரீரத்துக்கு சரீரம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த ஆவி. நம்மளோட ஆவியில பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த ஆவிக்குரிய காரியத்தை செய்கிறத பார்க்கலாம். அதே நீங்க ரோமர்ல வாசிக்கலாம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா மாம்சம் மரணம் தான், சரீரம் மரணம் தான். ஆனா ஆவியின் சிந்தை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஜீவனை கொடுக்குதான். அப்ப தேவன் ஆவியில தான் என்ன பண்றாரு, டீல் பண்றாரு. பிரியமானவர்களே, கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்க பைபிள்ல நல்லா வாசிச்சீங்கன்னா தெரியும். இன்னைக்கெல்லாம் மேக்சிமம் கிறிஸ்டியானிட்டி மாம்சீக புறம்பான காரியத்துக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, மாம்சீக காரியத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது. நான் எத்தனையோ வசனங்களை உங்களுக்கு எடுக்கலாம். பவுல் சொல்றாரு, என்னோட ஊழியம் ஆவிக்குரிய ஊழியங்கிறாரு, என்னோட ஜெபம் ஆவிக்குரிய ஜெபம்ன்றாரு, ஆராதனை ஆவியோடும் உண்மையோடும் தேவன் ஆராதிக்கணும்னு சொல்லி சொல்றாரு, நான் சர்வீஸ் பண்றது கூட ஆவிக்குரிய சர்வீஸ் அப்படிங்கிறாரு. அப்ப நம்மளோட வாழ்க்கையில ஃபுல்லா ஆவிக்குரிய காரியம், ஆவிக்குரிய ஆவிக்குரிய ஆவிக்குரிய. பைபிள்ல பவுல் எழுதின எல்லா வேர்டையும் நீங்க இந்த ஆவிக்குரிய அப்படிங்கிற ஒரு அதை அண்டர்லைன் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட வேர்டு வரும். ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சீகத்துல முடிய போகிறது என்னங்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, தேவன் இந்த மாம்சத்தை வந்து தன்னுடைய சுயத்துக்கு ஆண்டவர் விடுவதில்லை. ஆனா இன்னைக்கு தேவன் நம்மளுடைய ஆவியை வந்து என்ன பண்றாருன்னா டீல் பண்றாரு. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இந்த மாம்சம் தனியா அந்த நித்திய ஜீவனை என்ன செய்ய முடியாதுன்னா பெற முடியாது. அந்த பாவம் இல்லாத வாழ்க்கையை இந்த மாம்ச முயற்சினால பண்ணவே முடியாது. இந்த மாம்சம் நினைக்குது, நான் எப்படியாவது பரிசுத்தமா வாழ்ந்துடலாம், எப்படியாவது இந்த சரீரத்துல இருந்து நான் தேவனை மகிமைப்படுத்திடுவேன், சரீரத்தின் காரியங்களை தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துருவேன், நான் அந்த முயற்சி பண்றேன், இந்த முயற்சி பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு என்னென்னமோ இந்த சரீரம் பண்ணி பார்க்குது. ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறேன் பிரதர், அந்த ப்ரேயர் இருக்கிறேன் பிரதர், இதை செய்யாம இருக்கிறேன் பிரதர், அதை பார்க்காம இருக்கிறேன். இந்த சரீரம் அது இதுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்குது. ஆனா தேவன் சொல்றாரு, நான் சரீரத்தை டீல் பண்ணவே இல்லைப்பா, நான் ஆவியில் அந்த ஜீவனை கொடுக்குறேன்பான்ற. இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த பூமியில் 2 பிரமாணங்கள் செயல்படுகிறது. பிரியமானவர்களே, 2 பிரமாணங்கள் செயல்படுகிறது. அடுத்த வாரத்தில் இந்த 2 பிரமாணங்களை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். கொஞ்சம் டைம் நான் எடுக்கிறேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. கொஞ்சம் இன்னும் ஒரு பக்கம் இருக்குது. தயவு செய்து கவனிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த உலகத்தில் 2 பிரமாணம் இருக்குது. அதை வாசிக்கலாம். 2ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவை
என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிச்சே. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். பாருங்க, அந்த பிரமாணத்துக்கு பேரு ஆவியின் பிரமாணம். அப்ப இன்னைக்கு பூமியில 2 பிரமாணங்கள் செயல்படுகிறது. அது ஒரு பிரமாணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆதாம்ல இருந்து வந்த மரணம், பாவம், அந்த பிரமாணம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு பிரமாணம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, ஆவியின் பிரமாணம். இந்த ஆவியின் பிரமாணத்துல நம்ம ஆவியில பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் ஜீவனை என்ன செய்யறாருன்னா கொடுக்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து என்ன பண்ணுவார்னா, நம்மளுடைய ஆவியோட சேர்ந்து சொல்லுவாரு, நான் இங்க என்ன செய்வேன், அந்த மாம்சீகத்திலிருந்து வர்ற காரியத்தை நான் ஜெயிப்பேன், இனி நான் அதை அலோ பண்ண மாட்டேன், நீ ஒரு ஜெயம் பெற்று ஒரு வாழலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் என்னோட ஆவியோடு கூட அவர் யுத்தம் பண்ணுவார். அதான் மாம்சம் ஆவிக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது, அந்த சரீரத்தின் கிரியைகளை ஒழிக்கிறது. இப்ப சரீரத்துல கிரியை செய்கிற அந்த பாவம் மரணத்தின் கிரியைகளை ஆவியானவர் என்னோட ஆவிக்குள்ள இருந்து அதை ஜெயிக்கிறாரு. இதுக்கு நான் என்ன செய்யணும் பிரதர்னா, நான் ஒண்ணு இயேசு கிறிஸ்துனுடைய நீதியை என்ன செய்யணும்னா, நான் விசுவாசிக்கணும், நான் நம்பணும், அந்த ஆவியானவரை எனக்குள்ள நான் ஏற்றுக்கொள்ளணும். ஒரு பக்கம் சரீரம் செத்தது, இன்னொரு பக்கம் ஆவி இயேசு கிறிஸ்துனுடைய நீதி நிமித்தம் உயிர் தெழுகிற ஒரு காரியம் நடக்குது. ஹல்லேலூயா. அப்போ என்னோட ஆவியில தான் தேவன் வந்து ஜீவனையும் மரணத்தையும் வச்சு டீல் பண்றாரு. அதை நான் தான் முடிவெடுக்கணும் பிரியமானவர்களே. இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நீதியை என்னோட ஆவியில நான் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே, நான் வந்து சரீரத்தினால நான் எவ்வளோ முயற்சிகள் பண்ணாலும் என்னால் அதை பண்ண முடியாது ஆண்டவரே, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் ஆவியின் பிரமாணத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆவியின் பிரமாணத்துக்கு நான் என்னை கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் அங்கே எனக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆவியானவர் அங்கே செயல்படுகிறார். கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள வருகிறது. பிரியமானவர்களே, வசனம் தெளிவா சொல்லுது, எந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை அந்த சரீரத்துல அந்த கல்லறையிலிருந்து உயிர்ப்பித்தாரோ, அதே ஆவியானவர் என்னோட ஆவியிலிருந்து ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமையை என்னோட வாழ்க்கையில என்ன செய்யறாருன்னா செயல்படுத்துறார். எவ்வளவு மகிமையான ஒரு காரியம் பாருங்க, யோசித்து பாருங்க. தயவுசெய்து இதை கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பாராக. இயேசு கல்லறையில தன்னோட சரீரத்தை சாகடிக்க அப்படியே ஒப்பு கொடுத்துட்டார். ஒரு சரீரம், இயேசு தன்னோட சரீரத்தினால வேற எந்த வேலையும் நான் செய்யல. அதே போலதான் நானும். அப்ப முழுவதும் ஆவியானவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு, பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு. அந்த சரீரத்தில் அந்த 3 நாள் அவ்வளோதான் சரீரம் இறந்துருச்சு, அவ்வளோதான். கல்லறையில் அவரோட சரீரம் வைக்கப்பட்டது, அவ்வளோதான். சரீரம் ஏதாவது செஞ்சுதா, உயிர் அடையிறதுக்கு அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், எதுவுமே செய்யலை. சரீரம் ஒரு டெட் பாடியாக தான் அங்கே இருக்குது. ஆனால் முழுவதும் தேவனை சார்ந்து தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, அந்த சரீரத்தினால எந்த காரியத்தையுமே இயேசு செய்யலை. ஆனால் 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அந்த சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை அந்த இடத்துல செயல்பட்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அந்த ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை செயல்பட்டு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு என்னுடைய சரீரத்தில் ஆவியில் இருக்கிறாரு. அந்த சாவுக்கேதுவான சரீரத்தின் கிரியைகளை, பாவம் மரணம் ஆளுகை செய்கிற காரியத்தை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து, ஹல்லேலூயா, அதே ஜெயத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். இயேசு இன்னைக்கு பிழைத்திருக்கிறார், நானும் பிழைத்திருக்கிறேன். எவ்வளவு மகிமையான ஒரு காரியம் தெரியுமா? ஹல்லேலூயா. இதுக்கு ஒரே ஒரு காரியம், என் இயேசு எனக்கு நீதியாக இருக்கிறார். என் நீதி என் இயேசு கிறிஸ்து. விசுவாசத்தோடு இதை நான் பிடித்து கொள்ளும் போது அவருடைய நீதி எனக்கு பாவம் மரணம் அந்த பாவத்திற்கு எதிராக செயல்பட்டு எனக்கு ஜீவனை கொடுக்குது பிரியமானவர். ஆனால் அவிசுவாசம் அநீதியை கொண்டு வரும். அவிசுவாசம் அநீதியை கொண்டு வரும், பின்பதாக அது மரணத்தை பிறப்பிக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீதிக்கு அடிமைகளானீர்கள், உங்கள் அவயவங்களை நீதிக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் தெளிவாக சொல்லியிருக்கிறது பிரியமானவர். ஒருவேளை இன்னைக்கு நான் சொன்ன காரியம் ஒரு சில காரியம் புரியலைங்க பிரதர்னா, நான் ஒன்று சொல்கிறேன், இதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் ஒரு ஜெயிக்க முடியாத ஒரு நிலைமை,
என் சரீரத்தினால எவ்வளோ முயற்சிகள் நான் பண்ணி பார்க்குறேன், ஆனால் எனக்கு பரலோகம் ஒரு மூடி இருக்கிறது போல தெரிகிறது. என்னுடைய குழப்பம் இப்படி ஒரு மரித்த ஒரு காரியம் தேவனுடைய எல்லா காரியத்தையும் ஒரு கொலாப்ஸ் ஆகும், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நான் இருக்கிறேன். நான் எழுந்து எழுந்து வீழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னால் நிலையான ஒரு ஜெயம் பெற்று வாழ முடியல. நான் தேவனுக்காக வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் வாழ முடியல. நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், அந்த சரீரத்திலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள் பிரியமானவர்களே. சரீரத்து பக்கம் நிற்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். டோன்ட் ஸ்டாண்ட் இன் த சைட் ஆஃப் ஃப்ளஷ். மாம்சத்தினுடைய பக்கம் நம்ம யாருமே நிற்க வேணாம். மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. மாம்ச சிந்தை மரணம். அந்த சரீரத்து பக்கம் இருக்கவே வேணாம். ஆனால் கிறிஸ்துவினுடைய ஜீவனுக்கு நேராய் நம்ம வரும் பொழுது, கிறிஸ்து பக்கம் வரும் பொழுது, என் இயேசு என்னை எப்படி பார்க்குறார், என் இயேசு என்னைக்கு என்ன வழி வச்சிருக்கிறார், அவருடைய நீதியை நான் எனக்குள்ள ஆவிக்குரிய ஒரு ஜீவனை என் ஆவியில் நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடை என் தேவன் எனக்கு கொடுக்கிறார். ஆவிக்குரிய காரியத்தில் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இதை புரிய வைப்பாராக பிரியமானவர்களே. கர்த்தர் இதை புரிய வைப்பாராக. எசேக்கியேல்ல பார்க்குறோம், உலர்ந்த எலும்புகள் ஒரு பணமாக கிடக்குது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இந்த எலும்புகள் எப்படி உயிரடையும், இந்த பணம் எப்படி உயிரடையும்? ஆண்டவர் சொல்றாரு, இதுக்குள்ள என் ஆவியை நான் அனுப்புவேன்ப்பா, என் ஆவியை நான் அனுப்புவேன். இவங்க ஜெயம் பெற முடியாம நம்பிக்கையற்ற சூழ்நிலையில கிறிஸ்துவனுடைய மகிமையை இழந்து ஒரு பாபிலோன் தேசத்துல ஒரு சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அங்க ஒரு உலர்ந்த எலும்புக்கு சரீரம் செத்த நிலையில அங்க கிடக்கிற ஒரு காரியத்தை தேவன் அங்க ஒரு ஓமையாக எசேக்கியேலுக்கு கர்த்தர் ஒரு தரிசனமாக காட்டுகிறார். இந்த பணம் உயிரடையுமாப்பா, இந்த கல்லறைக்குள்ள இருக்கிறாங்கப்பா, பாபிலோன் அப்படிங்கிற ஒரு கல்லறைக்குள்ள இருக்கிறாங்கப்பா, பாவங்கிற ஒரு கல்லறைக்குள்ள இருக்கிறாங்கப்பா. ஆனா நான் சொல்றேன், உண்மையா அவங்க கல்லறைக்குள்ள தேவனை விசுவாசித்து இருந்தாங்கன்னா அங்க பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். பரிசுத்த ஆவியானவர் அந்த கல்லறையில் இருக்கிற அந்த இடத்துல பேச சொல்றாரு. அந்த எலும்பல்கிட்ட நீ பேசுப்பா, தீர்க்க தரிசனம் வரேன்னு சொல்றாரு. தேவனோட வார்த்தை அங்க உள்ள போகுது, அந்த ஜீவன் அங்க இறங்குகிறது, பரிசுத்த ஆவியானவர் அங்க இறங்குகிறார். அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழுகிற ஒரு காரியம் அங்க நடக்கிறது. இதையெல்லாம் யார் நடப்பிக்கிறா? அங்க சரீரம் எந்த வேலையும் செய்யல, சரீரத்தினுடைய கிரியை அங்க இல்லை, எதுவுமே இல்லை. முழுவதும் விசுவாசிக்க சொல்றாரு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்கன்னு பார்க்கிறாரு. யாரெல்லாம் இதை விசுவாசித்தாங்களோ அவங்கெல்லாம் அந்த பாபிலோன் தேசத்திலிருந்து அவர்களோட ஆவியை தேவன் தூண்டி எழுப்பி திரும்ப அந்த எருசலேமுக்கு கொண்டு வந்தாருன்னு வசனம் சொல்லுது. பிரேத குழிகளில் இருக்கிற அவர்களை நான் வெளியே கொண்டு வருவேன்னு கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு இயேசு பிரேத குழியிலிருந்து வெளியே வந்து பிழைத்திருக்கிறார். ஏன் நம்மளால பிழைத்திருக்க முடியாது? ஆனா பவுல் பாருங்க, முழுக்க முழுக்க சரீரத்தினுடைய பக்கம் இல்லவே இல்லை பிரியமானார். சரீரத்தினுடைய சைடு இல்லை. ஏன்னா சரீரத்தினுடைய சைடு இருந்தாருன்னா அவரால் ஜெயிக்க முடியாது. அவருக்கு தெரியும், நீங்க இந்த ரோமர்கள் வாசிச்சீங்கன்னா தெரியும், நான் விரும்புறேன் ஆனா விரும்புறதை என்னால செய்ய முடியல, நான் விரும்பாததையே நான் செஞ்சிட்டு இருக்கிறேன், நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா தீமை செய்யறேன். என் சரீரத்தில் இப்படி ரெண்டு காரியம் செயல்படுறதை நான் உணர்ந்தேன். அப்புறம் தான் அவர் தேவனுடைய பாதத்திலிருந்து கண்டுபிடிக்கிறாரு, இந்த சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்த முடியாது, இந்த சரீரத்தினால தேவனை ஒன்றும் செய்ய முடியாது. நான் இனி எண்ணிக்கொள்றேன், இந்த சரீரம் செத்ததாக எண்ணிக்கொள்றேன், பட் என்னோட ஆவி உயிர்ப்பித்ததாக, என்னோட ஆவி ஜீவன் உள்ளதாக, கிறிஸ்துவின் நீதி நிமித்தம் பிழைத்திருக்கிறதாக நான் எண்ணிக்கொள்றேன். இன்னைக்கு நான் செத்தவன் இல்லை, இயேசு பிழைச்சிருக்கிறாரு, நான் பிழைச்சிருக்கிறேன். இயேசு மரித்தார் பாவத்துக்கு, நானும் மரித்திருக்கிறேன். இதுதான் உண்மை. இட் இஸ் ரியாலிட்டி. ஒருவேளை சாத்தான் சொல்லுவான், அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு பாரு, பாபிலோன்ல நீ கடக்க வேண்டியதான், இனி யார் உன்னைய திரும்ப எருசலேமுக்கு உன்னை யார் கொண்டு போவா, அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அப்பா உன்னை ஏத்துக்க மாட்டாரு, அவ்வளவுதான் நீ செத்துட்ட, அவ்வளவுதான் சொல்லி சத்துரு எந்த பக்கம் இருந்து நம்மள்ட்ட பேசுவானா? அந்த சரீரத்து பக்கம் இருந்து நம்மள்ட்ட பேசுவான். ஆனா இந்த ஆவிக்குரிய பக்கம் இருந்தா ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை எப்படி இயேசு கிறிஸ்துக்குள்ள செயல்பட்டதோ அதே உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து செயல்படுவார். பவுல் எந்த பக்கம் இருந்தாருன்னு கொஞ்சம் யோசிப்போமா? ஒரே ஒரு கடைசியா 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8-10 வரைக்கும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8-10 வரைக்கும். அந்தபடி
உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி ரெண்டு உங்களை கொரிந்தியர் வேண்டிக் கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 1:8-10 கரெக்டா? 8. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்றிருக்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் இப்படியாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவித்தார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். போதும் மூலமாய் போதும். அப்ப இதுல ஒரு பயங்கரமான காரியத்தை பவுல் சொல்றாரு. நாங்க பொழைப்போங்கிற நம்பிக்கையே இல்லாத அளவுக்கு எங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது. ஆனா நாங்க சரீரத்து பக்கம் நாங்க நிக்கல. நாங்க எங்க நின்னோம்னா ஆவியின் பிரமாணத்துல நின்னோம். ஆவியின் பிரமாணம் என்ன சொல்லுது? இயேசுவை மரித்தோர்லேருந்து எழுப்பின அந்த இடத்துல நாங்க என்ன செய்யறோம்? இருக்கிறோம். நல்லா கவனிங்க. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல், அதான் முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். எப்படிப்பட்ட வசனம் பாருங்க. மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட மரணத்தின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பி இருக்கிறோம். அப்ப பவுல் சொல்றாரு, நாங்க எப்பயுமே கிறிஸ்துவுக்குள்ள எங்களை பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுகிறோம். ஒருவேளை மரணம் எங்க சரீரத்துல நெருக்கலாம், உபத்திரவம் நெருக்கலாம், எல்லாம் நெருக்கலாம். ஆனா நாங்க ஆவிக்குரியவர்களாக எப்பொழுதும் எங்களை பிழைத்திருக்கிறவர்களாக நாங்க எண்ணிக்கொள்றோம். ஏன்னா இயேசு பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் இயேசு பிழைத்திருக்கிறார். அவர் கல்லறையிலிருந்து வெளியே வந்து இன்னைக்கு தேவன் பிழைத்திருக்கிறதுனால தேவனுக்கென்று நானும் பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய மகிமையான ஒரு காரியம் பிரியமானவர்களே. ஆனா சரீரத்து பக்கம் இருந்தா மறுபடியும் நமக்கு குழப்பங்கள் தான். நீங்க எங்க வரணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா ஆவிக்குள்ள வாங்க. ஆவிக்குரிய அந்த நீதியினுடைய இயேசுவின் நீதியை நம்ம அந்த இயேசுவின் நீதியினுடைய அந்த பிரமாணத்துக்குள்ள வாங்க. அதுல ஜீவனுக்குரிய காரியங்களுக்கு நேரா வாங்க, ஆவிக்குரிய காரியத்துக்கு நேரா வாங்க. அந்த இடத்துல ஜீவன் வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்றாரு. பிரியமானவர்களே, ஒரு சின்ன இல்லுஸ்ட்ரேஷன் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரார். பாருங்க, இன்னைக்கு மனுஷன் ஆண்டவர் சொல்றாரு, இது தேவன் மேலே நம்பிக்கையா இருக்கணும். தேவன் தான் இதை செய்ய முடியும், இது மனுஷனால செய்ய முடியாது. ஆனா தேவனுக்கு இந்த சரீரம் வழிவிடணும், அதான் முக்கியம். இந்த சரீரம் தேவன் செய்யறதுக்கு வழிவிடணும். பரிசுத்த ஆவியானவரை தடை செய்யக்கூடாது. இந்த சரீரம் அப்பப்ப முந்திட்டு என்ன செய்யுது? தடை செய்யுது. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி ஃபுல்லா மாம்சீக கிறிஸ்டியானிட்டியா தான் இருக்குது. எங்க பார்த்தாலும் மாம்சீகத்தின் கிரியைகள், இந்த சரீரத்தின் கிரியைகள், சரீரத்தை மகிமைப்படுத்துற ஒரு காரியம், சரீரத்தை உயர்த்துகிற காரியம் தான் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில அதிகமாக இருக்குது. அதனாலதான் தேவனோட மகிமை நம்மளால பார்க்க முடியல. ஆனா பாருங்க, ஆனா இந்த ஆவிக்குரிய காரியத்தை, சரீரத்தின் கிரியைகளை அழித்து தேவன் ஆவிக்குரிய காரியத்தை நம்ம வெளிப்படுத்தும் போது அங்க தேவனுக்குரிய மகிமை என்ன செய்யலாம்னா அதிகமாக பார்க்கலாம். பிரியமானார், ஒன்னே ஒன்று நான் சொல்றேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒன்னே சொல்றேன். 2 பூ இருக்குது பிரியமானார். 2 பூ ஒரே மாதிரி இருக்குது. 2 பூவும் ரோஜா பூன்னு வச்சுக்குவோம். 2 பூவும் ஒரே மாதிரி இருக்குது, ஒரே கலரா இருக்குது. ஆனா ஒரு பூல ரோஜா பூவினுடைய வாசனை வீசுகிறது, இன்னொரு பூல அந்த வாசனை வீசல. ஏன்னா ஒரு பூவை மனுஷன் உண்டாக்குனது, இன்னொரு பூ இயற்கையா செடியில தேவன் உண்டாக்குனது. ஏன் அந்த ஒரு பூல வாசனை இருக்கிறது, இன்னொரு பூல மனுஷன் உண்டாக்குன பூல வாசனை இல்லைன்னா அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் பிரியமானது. இந்த தேவன் உண்டாக்கின பூல ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது. ஆனா மனுஷன் உண்டாக்குன பூல ஜீவன் இல்லை பிரியமானது. அது மாம்சீகத்துல மனுஷனால வந்த பூ. ஆனா இது தேவனால உருவாக்கப்பட்ட பூல தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. இது தேவனுடைய புதிய உடன்படிக்கை. இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த சைடு நிக்கிறோம் பிரியமானவர்களே? மாம்சீகத்தை சைடு இருக்கோமா? மனுஷன் உண்டாக்குன பூ பக்கம் நின்றுட்டு இருக்கிறோமா?
அல்லது உண்மையாகவே தேவன் உண்டாக்குன அந்த ஜீவனுக்குரிய வாசனை வெளிப்படுற இடத்துல நம்ம இருக்கிறோமா? அப்ப தேவன் வந்தாருன்னு வைங்களேன், என் தேவனுக்கு என்னோட வாழ்க்கையில இடம் கொடுத்தேன்னு வைங்க, இதை நான் விசுவாசிச்சேன்னா என்னோட ஆவியை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். அப்ப ஆண்டவருக்கு நான் வழிவிட்டேன், ஆண்டவர் சொல்லுவாரு, நான் வந்துட்டேன், இனி இந்த சரீரத்தினுடைய பாவமான காரியங்களை நான் ஜெயிப்பேன், இனி என்னை ஓவர்டேக் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆவியானவர் அங்க கொடியேற்றி கொண்டு எனக்குள்ள நிற்பார். எந்த கையினால அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட முடியாதோ சரீரத்தினால, பட் ஆவியினால அதே ஜீவ விருட்சத்தின் கனியாக இயேசு எனக்குள்ள அந்த நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார் பிரியமானவர். அதான் வசனம் சொல்லுது, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று கர்த்தர் சொல்றார். இது வந்து நான் ரொம்ப உபவாசம் இருந்து ஃபாஸ்டிங் இருந்தெல்லாம் நான் என்னோட சரீரத்தை ஒடுக்கி பெறுகிற காரியம் அல்ல பிரியமானவர். என்னோட மனதில் நான் விசுவாசிக்கணும், என் தேவன் பிழைத்திருக்கிறார், நானும் பிழைத்திருக்கிறேன். என் தேவனை உயிர்ப்பித்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த சரீரம் அழிய போகுது, இந்த சரீரம் ஒன்றும் இல்லை, இந்த மாம்சம் ஒன்றும் இல்லை, மாம்ச சிந்தை ஒன்றும் இல்லை, மாம்ச சிந்தை மரணம். இந்த சரீரத்தின் கிரியைகளை நான் அழிக்கிறேன், என் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து அந்த கிரியையை செய்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேசியிருப்பான்னு சொல்லி நினைக்கிறேன். மறுபடியும் அதே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே நீங்களும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒரு விஷயம், இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாரும் கண்களை மூடுவோம் பிரியமானவர்களே. பவுல் சரீரத்திலே மிகப்பெரிய ஒரு பயபக்தியாக இருந்த ஒரு மனுஷன். அவர் சரீரத்தை குறித்து மேன்மை பாராட்டணும்னா அவர் பாராட்டலாம். ஆனால் அவரே எங்கே நிற்கிறாருன்னா, மரித்தோரை எழுப்புகிற தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்கிறோம், மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக மரணம் வரட்டும்னு சொல்லி நான் நிச்சயித்திருந்தேன்ற. மரணம் வரட்டும்பா, அவர் என்னை எழுப்புவார், அவர் பிழைத்திருக்கிறார், நானும் பிழைத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை பார்க்குறோம். இன்னைக்கு இந்த வசனம் எந்த அளவுக்கு நமக்குள்ள கிரியை செய்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, ஒருவேளை நான் தேவனோட ஐக்கியத்தை விட்டுட்டேனே, தேவனுக்குள்ள ஒரு ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியலையே, ரொம்ப கஷ்டப்படுறேன் பிரதர்னா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் சரீரம் செத்தது ஆண்டவரே, என் சரீரத்தினால உங்களோட காரியத்தை என்னால் பெற முடியாது ஆண்டவரே, ஆனால் தேவ ஆவியானவர் அந்த ஜீவனுக்குரிய ஆவியின் பிரமாணத்துக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்குள்ள ஆவியானவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நீதிங்கிற அஸ்திபாரத்தை எனக்குள்ள நான் அணிந்து கொள்றேன். இயேசுவினுடைய இடத்துல நான் என்னை கொண்டு போறேன் ஆண்டவரே. என் இயேசு பாவத்தை ஜெயித்தார், பாவத்துக்கு மரித்தார், நானும் மரித்திருக்கிறேன். என் இயேசு இப்ப பிழைத்திருக்கிறார், நானும் பிழைத்திருக்கிறேன். அவரோட ஆவியானவர் என்னை நிரப்புங்கன்னு சொல்லி திறந்த இருதயத்தோட தேவ ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா, அந்த எசேக்கியேல்ல கர்த்தர் சொல்றாரு, அவர்களுக்குள் என் ஆவியை நான் அனுப்புவேன், என் ஆவியையே அவர்களுக்குள்ள நான் அருளுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஆரம்ப ஜெபத்துல கூட கர்த்தர் சொன்னது போல, அவர்களுக்குள்ள என்னோட ஆவியை நான் என்ன செய்வேன், ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தரிசனங்களை காண்பார்கள், சொப்பனங்களை காண்பார்கள் சொல்லி வசனம் சொல்லுது. இன்னைக்கு ஆவியானவருக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே என்னோட ஆவியோட கூட நீங்க என்னோட ஆவியை நீங்க உயிர்ப்பீங்க, என்னை ஆவிக்குரிய மனுஷனா மாத்துங்க. நான் சரீரத்து பக்கம் நான் இருக்கக்கூடாது, நான் ஆவிக்குரிய பக்கம் நான் இருக்கணும் ஆண்டவரே. என்னோட ஆவி சரீரத்தை எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஒரு இடத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே. என்னோட சரீரம், என்னோட ஆத்துமா, என்னோட சிந்தை எல்லாவற்றையும் ஆவியானவர் என்னோட ஆவியோடு கூட ஆளுகை செய்கிற இடத்துல நான் இருக்கணும். என் சரீரம் ஆவியை ஆளுகை செய்கிற இடத்துல நான் இருக்கக்கூடாது, என் சரீரம் ஆவியை மேற்கொள்கிற இடத்துல இருக்கக்கூடாது. பட் ஆவியானவருடைய அந்த இடத்துல ஆண்டவரே நான் என்னை கொண்டு வரேன்னு சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். இது நான் எப்படி பிரதர் நான் நினைக்கிறதுனா, ஒரே ஒரு காரியம், நான் விசுவாசிக்கிறேன், நான் எண்ணிக்கொள்கிறேன், நான் நம்புகிறேன். நான் இனி சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, எனக்குள்ள இயேசு பிழைத்திருக்கிறார், எனக்குள்ள இயேசு வாழ்கிறார், என் இயேசு பிழைத்திருக்கிறார், என் இயேசு ஜெயிக்கிறவர்.
இன்னைக்கு நம்ம சொல்றோம், என் இயேசு எனக்குள்ள இருக்கிறான்னு சொல்றோம், கிறிஸ்து எனக்குள்ள மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறான்னு சொல்றோம். ஆனா அநேக வேளைகளில சரீரத்து பக்கம் இருந்து தோத்து போயிடுறோம். அப்ப ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார் யோசித்து பாருங்க. ஏன்பா நான் இல்லையா, ஜெயிக்க நான் இல்லையா? அதான் வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க முழுக்க நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு சபையிலையும் ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். என்ன அர்த்தத்தில் அப்படி சொல்றாருன்னா, நான் ஆவியானவர் இருக்கனப்பா, சர்ச்ல உங்களுக்குள்ள நான் இருக்கனப்பா, எனக்கிட்ட கொடுங்கப்பா, என்கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்கப்பா, என் பிரமாணத்துக்கு நீங்க வாங்க, இந்த நீதிக்கு உங்களை அர்ப்பணிங்க, ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்றத காதுள்ளவன் கேட்க கடவன். ஏதோ பலன் இல்லாதவங்க போல சரீரத்துல ஏன் போராடிட்டு இருக்கிறீங்க? ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க என்று சொல்லிதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சபைகளுக்கு கர்த்தர் போதிக்கிறார். வெள்ளம் போல சத்துரு வந்தால் ஆவியானவர் கொடி ஏற்றுவார். பவுல் மாறுதட்டி சொல்றாரு, நான் இதுவரை எங்களை தப்புவித்தார் தேவன், மரணத்தின்று தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று நாங்கள் அவரையே நம்பி இருக்கிறோம், அவரையே விசுவாசிக்கிறோம். எவ்வளவு பெரிய நம்பிக்கை பிரியமானவர்களே! இன்னைக்கு தேவனுடைய அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையை ஏன் நம்மளால பார்க்க முடியலன்னா, நம்ம சரீரத்து பக்கம் இருக்கிறோம் பிரியமானவர்களே, சரீரத்து பக்கம் இருக்கிறோம். தேவனுக்கென்று பிழைக்கிற ஆவியின் பக்கம் நம்ம இல்லை பிரியமானவர்களே, ஆவிக்குரியவர்களா நம்ம இல்லை. நீங்க நின்று பாருங்க, இந்த வாரம் முழுக்க நீங்க சொல்லுங்க, இந்த வாரம் முழுக்க தேவன் எப்படி பார்க்கறாருன்னு நீங்க பாருங்க. ஹல்லேலூயா. நான் ஒரே ஒரு கடைசியா அந்த ஜெபத்துல ஆண்டவர் உணர்த்துகிறத நான் சொல்றேன். டைம் ரொம்ப போயிருச்சு, கர்த்தர் உதவி செய்வாராக. தயவு செய்து கவனிங்க பிரியமானவர்களே. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, அந்த வனாந்தரத்துல தேவன் நடத்தி கொண்டு போறார். அவங்க முறுமுறுக்கிறவங்க தான். அவங்க தேவனை முறையிடுறவங்க. அவங்களுக்குள்ள கசப்பு, அவங்களுக்குள்ள வைராக்கியம் எல்லாமே இருக்குது. எல்லாம் அந்த மாம்சீகத்தில் அப்படி இருக்குது. ஆனா அந்த பிலேயாம் பார்த்தீங்கன்னா அவங்கள ஆசீர்வதிக்கணும், சபிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல கொண்டு போறாங்க. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப பிலேயாம் ஆவிக்குரிய கண்களை திறந்து தேவன் எப்படி அந்த ஜனங்களை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தார். பாருங்க, இந்த ஜனங்கள் ஆக்சுவலி மாம்சீகத்தில் எப்படி இருக்காங்கன்னா, முறுமுறுக்கிறவர்கள், குறை சொல்லுகிறவர்கள், எங்களை கொன்று போடவா இங்க வந்தேன்னு சொன்னவங்க. ஆனா அந்த வனாந்தரத்துல அந்த பிலேயாம் தேவனுடைய பார்வையிலிருந்து அவர்களை பார்க்கும் பொழுது, யாக்கோபிலே தேவன் மீறுதலை காண்பதில்லை, இஸ்ரவேலிலே தேவன் அக்கிரமத்தை பார்ப்பதில்லை. எப்படிப்பட்ட ஒரு பார்வை பிரியமானவர்களே, என் தேவனுடைய பார்வை. ஹல்லேலூயா. அதுக்காக அவரு தப்பெல்லாம் கண்டுக்க மாட்டார், அப்படி அர்த்தம் அல்ல அது. அதுதான் தேவனுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை தேவனே நிறைவேற்றுவார். நம்ம ஒன்லி தேவனுக்கு வழிவிடணும். ஆண்டவரே என்னை வாழ்க்கையில நிரப்புங்கப்பா, ஆவிக்குரிய மனுஷனா நான் சரீரத்தின் கிரியைகளை ஜெயிக்கணும்ப்பா. இன்னும் வசனம் சொல்லுது, நீங்க நல்லா வாசிச்சீங்கன்னா அந்த ரோமர் 6, 7, 8 வாசிங்க. தொடர்ந்து அடுத்த வாரமும் கர்த்தர் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆவியினால நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். யோசித்து பாருங்க, ஆவியினால நடத்தப்படுறவங்க தேவனுடைய புத்திரர், சன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைங்க அப்படிம்பாரு ஆண்டவர். எவ்வளவு மகிமையான பொசிஷன் பாருங்க. அப்ப தேவ ஆவியானவர் நம்மளை என்ன செய்யறது இல்லைன்னா, நடத்துறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கறது இல்லை. இதுக்கு ஒரே ஒரு காரியம்தான், ஆவியானவரே என்னை நீங்க நிரப்புங்கப்பா, நீங்க ஆவியை நிரப்புங்க, ஆவியை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. என் ஆவியில நான் என்னை கொண்டு வர்றேன் ஆண்டவரே, சரீரத்து பக்கம் நான் நிக்கல ஆண்டவர், என் மாம்ச கிரியையில நான் நம்பல ஆண்டவர், மாம்சத்து பக்கமே நான் நிக்கல, என் கையை நீட்டி நான் அதை தொடல ஆண்டவரே, நான் சாகிற ஆண்டவரே, நான் செத்ததா எண்ணிக்கிறேன் ஆண்டவரே. ஆனா நீர் பிழைத்திருக்கிறது போல என்னோட ஆவியில நான் பிழைத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் ஆவியில நான் பிழைத்திருக்கிறேன். அந்த ஆவியில பிழைத்திருக்கிற அந்த கிறிஸ்துவனுடைய ஆவியின் பிரமாணம், கிறிஸ்துவனுடைய ஜீவன் என்னுடைய சரீரத்திலையும் ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமையை கொண்டு வருகிறது. என் சரீரத்திலையும் ஒரு உயிர்ப்பிக்கிற காரியத்தை கொண்டு வருகிறது. அதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய வெற்றி பிரியமானவர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, பாபிலோன் தேசத்தில் இருக்கிற அவருடைய பிள்ளைகள் கல்லறையில் இருக்கிற ஒரு அனுபவம் யாராலையும் வெளியே கொண்டு வர முடியாது. அவர்களை ஒரு தேசமா ஆக்க வாய்ப்பே இல்லை. They are in dead condition. ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறீங்களா?
முந்தின மகிமையை பார்க்கலாம் பிந்தின மகிமை பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. சாலமோன் காலத்துல இருந்த அந்த மகிமையில கூட நிறைய பொருள் எல்லாம் இருந்துச்சு. அந்த மகிமையை விட இப்ப நீங்க அந்த கல்லறைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கிறீங்கல்ல, இப்ப நீங்க என்னை விசுவாசிங்க, உங்களை என் ஆவியை உங்களுக்குள்ள அருளி அந்த மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை பெரிதா இருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. நெட்டு போயிடுச்சு. இப்பதான் போச்சா தீபா? கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மதுபானம் அருந்தாதங்க சூழ்நிலையை மாறிக்கொண்டே இருக்கிறது. எல்லாம் வேறு வழியாய் போய்கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை ஜாக்கிரதையா இருந்தவர்கள். ஜீவ தண்ணீரை தருவேன் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார். ஹல்லேலூயா. யோவான் 4:24 சொல்லுது, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள